வணக்கம். ஸோ ஆல்ரைட். மெட்ராஸ் மேட்னி வந்து புது டைரக்டர் ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் வந்து கார்த்திகேயன் மணி. டெபியூட்டன் தானே அவரு. ஆர் யூ ஷூர்? எனக்கு தெரியாது. நீ சொல்றத வச்சு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். டெபியூட்டன் டைரக்டர் கார்த்திகேயன் மணி. தமிழ் சினிமா ஹஸ் கிரியேட்டட் அ பிராண்ட் ஆஃப் டிக்கெட் வர்த்தி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஸ்மால் ஃபிலிம்ஸ். இந்த படத்தை பற்றி பேசியிருக்காரு. அது வந்து பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ ஓடிடியில் வந்திருக்கு இல்லையா? படத்தை பார்த்த போதே நம்ம பேசணும்னு நினச்சோம். பட் அப்போ வந்து நம்மளால பேச முடியல. லைக் அதுக்கான சூழ்நிலை வரவில்லை. அதனால நம்ம வந்து இப்போ பேசுகிறோம். ஸ்டில் ரெலவெண்ட்டாக இருக்குது. அதை பற்றின டாபிக்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஓகே நம்மளும் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம். படம் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து நல்ல படம் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காளி வெங்கட்டுக்கு வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு நல்ல பெர்ஃபார்மர். அவர் வந்து இந்த படத்தில் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்றது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த அவங்க காளி வெங்கட்டோட ஒய்ஃபாக நடித்த அந்த ஷெல்லி கிஷோர் அவங்களும் வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்டு முக்கியமாக அந்த ரோஷினி ஹரிப்பிரியன் அந்த பொண்ணு கேரக்டர் வந்து அவங்களுக்கும் இது பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் நல்ல பிரேக்காக இருக்கட்டும். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த பையனாக நடித்த பேர் தெரியல, அவரும் சூப்பராக நடிச்சிருந்தார். அண்டு அந்த இபி ஆஃபீஸராக வரவர் வந்து இப்போ நம்ம ஃபியூ ஃபிலிம்ஸில் அவரை பார்த்துட்டு வரோம்ல. அந்த இந்த படத்தில் வில்லனா வந்தார். அசோக் செல்வன் சரத்குமார் படம் சைக்கோ கொலகாரனா அவர் தானே வருவார். ஐயோ, அந்த படம்லாம் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த படம் பார்த்து. அதில் அவர் தான் சைக்கோ கொலகாரனா வருவார். இப்போ இதில் பார்த்தோம். ஆம், மலையாள படம். நுணக்குழி. நுணக்குழி இல்லை, சாரி, மரண மாசில் பார்த்தோம். அந்த ஓல்டேஜ் ஹோமை பார்த்துக்கிறவராக வருவார். ஸோ இப்போ ரீசெண்டாக அவர் நிறைய பார்த்துட்டு வரோம். அவரும் நல்லா நடிச்சிருந்தாரு. ஸோ படம் வந்து நம்ம ஏன் பேசலை படம் விட்டு வந்துன்றதுக்கு கூட இது காரணமாக இருக்கலாம். படம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் படத்தை விட்டு வெளில வந்த பிறகு திருப்பி அதை பேச வைக்கிற மாதிரியான ஒரு இம்பேக்ட் வந்து அது நம்மக்கிட்ட விட்டுட்டு போகாத மாதிரி இருந்துச்சு படம். மேபி இது வந்து டோட்டலி என்னோட ஒரு இதுதான், ஒரு பார்வை தான். படங்களில் வந்து கதைக்குள்ள கதை அப்படின்னு நிறைய படங்கள் வரும். படம் ஒரு இதில் நடக்கும். அந்த படத்துக்குள்ள ஒரு கதை இருக்கும். அந்த படத்துக்குள்ள இருக்கிற கதையை வச்சு தான் மொத்த படமுமே மூவ் ஆகும். ஆனாலுமே அந்த படத்துக்குள்ள வர கதை வந்து மறந்துடுவோம். இல்லை அது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இல்லாமல் போகும் சில நேரங்களில். அதனாலயா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது மொத்த படமுமே வந்து காளி வெங்கட்டோட லைஃப்பை பற்றின ஒரு படம் தான் இது. அதை வந்து காமிக்கணும்னு தான் நினச்சிருக்காங்க. அதுதான் எடுத்திருக்காங்க. அது அது வந்து ரீச் எல்லாம் ஆச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து எப்படி இருந்துச்சுன்னா மேபி லைக் ஆரம்பமும் முடிவும், படத்தோட ஆரம்பமும் படத்தோட முடிவும் காளி வெங்கட் லைஃப்ல ஆரம்பிச்சு காளி வெங்கட் லைஃப்ல முடியாம சத்யராஜ் அந்த ரைட்டர் ரோல் பண்றவர் அவரோட தேடல்ல ஆரம்பிச்சு அவரோட ரியலைசேஷன் பாயிண்ட்லயோ இல்லை அவர் வந்து அந்த கதையை முடிக்கிறதுலயோ முடியறதுனால மேபி நம்ம வந்து அந்த கேரக்டரோட சுத்தமாக ரிலேட் பண்ணிக்க முடியாத மாதிரியான ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. அதனாலேயோ என்னவோ படம் முடிஞ்சு வெளியில வந்த பிறகு இட் டிட் லீவ் அன் இம்பாக்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வாட் டிட் யூ ஃபீல்? I felt the same way. It was kind of very, irking because நீங்க வந்து ஒரு கதையை சொல்லணும்னு ட்ரை பண்றீங்க. இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி மூவிஸ் வந்து, அதாவது மார்ஜினலைஸ்டா இருக்கிற பீப்புளோட ஸ்ட்ரகிள்ஸ காமிக்கிற மூவிஸ் வந்து நல்ல ரீச் இருக்கு அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு இதுல இத வந்து காமிச்சிட்டு, யாருக்கு காமிக்கிறாங்க? இந்த லைஃப் பத்தி பெருசா தெரியாத பீப்புளுக்கு அதை காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இத வந்து நம்ம எப்ப பார்த்தோம் அப்படின்னா, like, என்ன டேட்ல பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? படம் அந்த டைம்ல பார்த்தோம். அந்த 1 வீக் 2 வீக்ஸ்க்குள்ள பார்த்தோம். அப்போ வந்து அது பார்த்துட்டு நெக்ஸ்ட் டேவே வந்து நம்ம அவளிடம் போட்டோ எக்ஸிபிஷன் அட்டென்ட் பண்ணோம். நாங்க எம்ஆர்டிஎஸ், எம்ஆர்டிஎஸ் அந்த பார்க்ல. பார்க்ல அட்டென்ட் பண்ணோம். அப்போ வந்து எனக்கு இதுவும் அதுவும் ஒரே மாதிரிதான் தோணுச்சு. ஏன் அப்படின்னா, அங்க வந்து
போட்டோஸ் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. பால் போடுறக்கா, டாய்லெட்டுக்கு கிளீன் பண்ணிட்டு இருக்காக்கா, அது மாதிரி லேடிஸோட கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ற விமன் எல்லாம் காமிச்சிருந்தாங்க. அவங்க எல்லாரையும் வந்து இதே மாதிரி நிறைய போட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு. ஓகே, இவங்க எல்லாம் போட்டோ எடுத்து எதுக்காக டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க அப்படின்னா, women are going about their lives. This place is a safe place for women. இன்க்ளூசிவா இருக்கு, விமனுக்கான Very ஸ்பேஸ் inclusive. இங்க இருக்கு. Supposed to show that it is very inclusive. அதாவது இன்க்ளூசிவிட்டினா என்ன அப்படின்னா, எல்லாருமே அந்த இடத்த அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் இன்க்ளூசிவிட்டி. அதாவது அவங்கவுங்க அங்கங்க இருக்கிறதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சுட்டு அதை இன்க்ளூசிவிட்டின்னு அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, இதுக்கு டிபார்ட்மெண்ட் அதாவது போட்டோ எடுத்து வச்சுட்டு இன்க்ளூசிவிட்டின்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய அபத்தமானதுன்னு எனக்கு அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, என்னது இதுக்கு பேரு செக்ரிகேஷனா? லைக் இவங்களோட பிளேஸ் இதுதான். ஆமா, அந்த மாதிரி இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆட்டோக்காரரோட லைஃப் தான் இந்த மெட்ராஸ் மேட்னி. ஒரு ஆட்டோக்காரர் வந்து அன்னைக்கு அவர் வேலையை விட்டுட்டு வந்து அந்த படம் பார்ப்பாருன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த போட்டோ எக்ஸிபிஷன்ல போட்டோவா இருக்கிற பால் போடுறக்கா, காலையில எழுந்து பால் போடுறக்கா, டாய்லெட் கிளீன் பண்ணிட்டு இருக்கா, இவங்க எல்லாம் வந்து இந்த எக்ஸிபிஷன் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இது எப்படி இருக்குன்னா, இந்த லைஃப பத்தி தெரியாதவங்களுக்காக சும்மா எடுத்து காமிக்கிற மாதிரி ஒரு ஷோ மாதிரி அத வந்து ஒரு கான்டென்ட் ஆக்குற மாதிரி இருந்துச்சு. இட் இஸ் வெரி பெர்ஃபார்மேட்டிவ். இட் இஸ் நாட் ரியலி இம்பாக்ட்ஃபுல் அட் ஆல். அது வந்து இன்க்ளூசிவிட்டி பத்தி அவங்க பேசுறாங்க, நீங்க வந்து ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி பேசுறாங்க. இன் நோ வே தீஸ் ஆர் கோயிங் டு கிரியேட் இம்பாக்ட் பிகாஸ் இட் இஸ் வெரி பெர்ஃபார்மேட்டிவ் இன் நேச்சர். அது எனக்கு ரெண்டும் படத்துல அந்த ஸ்டேஜிங் வந்து தேவையே இல்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு. சத்யராஜ் கேரக்டர் மூலியமா இந்த கதையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாம இந்த கதையை மட்டுமே ஒரு படமா எடுத்திருந்தாலே இந்த கான்வர்சேஷனுக்குள்ள நம்ம வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கதையை மட்டுமே ஒரு படமா எடுத்திருந்தாலே ஓகே, இது ஒரு வெரி குட் மூவியாவே நம்ம இருந்திருக்கும். இப்படி ஒரு கான்வர்சேஷனுக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்லாம இருந்திருக்கும். இப்ப இது எப்படி ஆயிருதுன்னா, சத்யராஜ் வந்து ஒரு விதமான ஒரு எலைட் பர்சனாலிட்டி மாதிரி தான் அவரை காட்டுறாங்க. அவர் வந்து சேர் மேல உட்காந்துட்டு கால் மேல காலை போட்டு இப்படி ஒரு பர்சனோட கதையை கேட்டு அவர் தான் வந்து அந்த பர்சனோட கதையை வந்து எல்லாருக்கும் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுக்குள்ள போகுது. அது வந்து தப்பு. அது வந்து என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது வந்து தப்பா இருக்கு. ஓ, தட்ஸ் that didn't leave a good mark. மாதிரி அந்த சபால்டன் ஸ்பீக்னு கேட்டுட்டு அப்படி ஒரு அந்த எஸ்ஏல கடைசியில சபால்டன் cannot speak தான் அந்த அம்மா முடிச்சிடும். ஓகே, அதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா she claims that they cannot speak. பேசுறதுக்கு சான்ஸே கொடுக்காம they cannot speak சொல்ற மாதிரி இந்த கதை வந்து இவதான் சொல்லி ஆகணும்ன்ற மாதிரி தான் இருக்கு. நீ சொல்ற அவங்க கதையை அவங்களோட இல்ல, இந்த கதையை கதையாவே எடுத்திருக்கலாம். இந்த படமா அப்படி ஒரு படமாவே காளி வெங்கட்டை வந்து வைன் ஷாப்ல ஆரம்பிச்சு கடைசியா அவரோட பொண்ணை வந்து ஃபாரின் போறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போறதுல இங்க ஆரம்பிச்சு இங்கேயே முடிச்சிருக்கலாம். தேவையில்லாம எதுக்கு இங்க? அதுதான் அதுதான் அது வந்து இவங்களோட ஒரு தப்பான ஒரு எண்ணம் மாதிரி தெரிஞ்சது. ஏதோ பின்னாடி அவங்களோட எண்ணம் வந்து கரெக்டா பேஸ் லெவல்ல வந்து நாங்க தான் உங்க கதையை சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நக்கல் தப்பு. அது வந்து அது பிடிக்கல, அது ஒட்டலை படத்துல. அதனாலேயே வந்து படம் வந்து மேபி அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். நம்ம வந்து படத்தை பத்தி இன்ட்ரெஸ்ட் எடுத்து பேசணும், படத்து மேல ஒரு கோவத்தை உண்டு பண்ணதுனால. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த மெட்டஃபர் புரியல. அந்த பொண்ணு ஏன் வந்து ஒரு மலையாள இப்போ ஒரு படத்துல ஒரு விஷயம் நடக்குது, ஒரு இடத்துல நடக்குதுன்னா அந்த இடத்துல ஏன் வந்து அந்த படம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம். அந்த பொண்ணு ஒரு மலையாள ஸ்லாங்ல தானே பேசும் அந்த அவங்க இருக்கிற அந்த ஓல்டேஜ் ஹோம்ல. அது ஏன்னு எனக்கு புரியல, எதனால பேசணும்? இப்போ படத்துல ஒரு ஸ்லாங் சொல்றீங்களே, நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு நான் சொல்றேன். என்னோட மைண்ட்ல என்ன ஓடுச்சுன்னு. அந்த பாக்குறதுக்கு வந்து வதந்தி படத்துல வர்ற லாட்ஜ் மாதிரி இருந்துச்சு. மாறில அதான் நினைக்கிறேன்.
இருந்துட்டு போகுது எனக்கு வந்து. சோ லைக் ஜியோகிராபிக்கலி அது வந்து அதான் நார்த் போல் சீரீஸ் தானே சொல்ற. சைடுன்றது வந்து ஐ பிலீவ் ஓகே. அதனால இட் இஸ் லொகேட்டட் தேர்ன்ற மாதிரி நான் ஏத்துக்கிட்டதுனால எனக்கு ஓ, அது ஒரு அப்படி மேபி போர்ட்ல ஏதோ ஒரு point காமிச்சாங்களோ என்னவோ, தெரியல. எனக்கு நான் தான் மிஸ் பண்ணிட்டேனா. தெரியல. இது அது நானே வந்து வந்து அப்படி நினைச்சுக்கிட்டேன். அது ஏன் இப்போ ஒரு படத்துல ஒரு படம் வந்து ஒரு இடத்துல நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பறந்து போ படம் வந்து சிட்லப்பாக்கத்துல ஆரம்பிக்குது படம். ஓகே, அது ஏன்னா அவங்க அங்க அந்த இடத்துல இருக்காங்க. ஏன் அந்த இடத்துல இருக்காங்கன்றதுக்கு காரணம் இருக்கு. ஏன் அப்படி ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, அந்த அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஒரு படத்துல ஒருத்தர் ஒரு ஸ்லாங்ல பேசுறாருன்னா ஏன் பேசுறாரு, வாட் தட் ஆட்ஸ் டு த மூவி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இல்லைன்னா இந்த கார்த்திக் சுப்புராஜ் படத்துல வர மாதிரி எல்லாரும் சவுத் ஸ்லாங்ல பேசுவாங்க, எதுக்கு பேசுறாங்கன்னு தெரியாது. ஆனா பேசுவாங்க. அது வந்து ஒரு ஆர்ட், அது வந்து ஒரு எஸ்தட்டிக் அப்படின்ற மாதிரி சம்பந்தம் இல்லாம ஒட்டாம போயிடும். ஓகே, அப்படித்தான் இருந்துச்சு எனக்கு அந்த ஹோல் சத்யராஜ் போஸ்ட். ஃபன்னியா இருந்துச்சு, இன்ட்ரிகிங்கா இருந்துச்சு, அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த பின்னாடி வர நரேஷன்லாம் ஃபன்னியா இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க அப்பாட்ட வந்து அவன் சாரி கேட்கணும்னு நினைச்சான், ஆனா அது கிரிஞ்சா இருக்கும்னு சொல்லி அவன் நிறுத்திட்டான். அப்படிங்கிற மாதிரியான அந்த நரேஷன்லாம் வந்து ஃபன்னியா இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட்டு கோரா வந்து இவங்க என்ன யோசிச்சு இது எடுத்திருப்பாங்கன்றத வந்து நம்ம யோசிக்கும் பொழுது அந்த அவங்களோட எண்ணம் இப்படியா இருக்குமோன்னு நமக்கு ஒரு தாட் வருதுல்ல, அது நமக்கு பிடிக்கல. ஸோ அது வந்து நம்ம ஏத்துக்கல, ஏத்துக்கக்கூடியதா இல்லை. மேபி இப்ப அந்த அந்த ஆங்கிள் சத்யராஜ் அது அவங்க காமிக்கிறது. இவ்ளோ எலீட் பிஹேவியரோட இல்லாம இருந்திருந்தா கூட இந்த கொஸ்டின் வராம இருந்திருக்கும். பிகாஸ் நீ சொன்ன மாதிரி சத்யராஜ் சேர்ல உட்காந்துருப்பாரு, கீழே 2 பேர் உட்காந்துட்டு இவர்கிட்ட கதை கேட்டுட்டு இருக்காங்க. அதுவே வந்து ஒரு மாதிரி தான் இருக்கு பாக்குறது. அவர் வந்து இத பொண்ணாலும் சரி சின்ன பொண்ணுன்ற மாதிரி சொல்லலாம். அந்த வேலை பாக்குறவரு பெரியவர் வயசானவர், ஆனா அவர் கீழே உட்காந்துருக்காரு. அப்ப என்ன, அவங்களோட பொசிஷன் வச்சு உட்கார வச்சிருக்க மாதிரி தானே இருக்கு. அப்போ there is a kind of a hierarchy that they want to establish அப்படின்ற இம்ப்ரெஷன் தான் அந்த படம் கொடுக்குது. இந்த அதனால ஒரு சீனே அது வந்து வந்து இந்த எவிடன்ஸ். விஷயங்கள் எல்லாம் நீர்த்து போகுது. எனக்கு அந்த கொஞ்சம் கோவம் இருந்துச்சு. பயங்கரமா பர்ஃபார்மன்ஸஸை ஈல்டு பண்ணிட்டாங்க இந்த ஆக்டர்ஸ்ட இருந்து. அந்த போர்ஷன் ஆஃப் த மூவி சூப்பரா வந்திருக்கு, நல்லா இருக்கு. அதையே ஒரு படமா எடுத்திருக்கலாமே, என்னத்துக்கு சம்பந்தம் இல்லாம சத்யராஜ் அஹ், இது இங்க ஒரு இங்க இங்க ஒரு இதுன்னு சேர்த்துட்டு இது அவங்க பண்ணாங்க. என்ன ட்ரை பண்றாங்க, அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரோ அவங்கள ரீச் பண்ண ட்ரை பண்றாங்களா? அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் எலிட் ஆடியன்ஸ் இது உங்கள மாதிரி ஒரு ஆள் தான் இதை எழுதுறாரு இந்த கதையை அப்படின்னு சொல்ல ட்ரை பண்றாங்களா? சார் இருக்கும். இந்த படத்தோட இந்த கிரியேட்டிவ் பர்சன் பேர்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. அப்படி போக வேணாம், நம்ம அந்த டாபிக் குள்ள போக வேண்டாம். பட் தட்ஸ் வாட் வி ஃபெல்ட் அபவுட் த மூவி. ஸோ இட்ஸ் அ வெரி குட் மூவி. ஹோப்ஃபுல்லி இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல பிரேக்காக இருந்து எல்லாருமே அடுத்தடுத்து சூப்பரான படங்கள். ப்ராபப்ளி அந்த அம்மா கேரக்டர் நடித்தவங்க அண்ட் காளி வெங்கட் இவங்க எல்லாருமே எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்ஸ் தான் நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் ஆப்வியஸ்லி நல்ல இதுவாக இருக்கும். இந்த அந்த பையனா நடித்தவங்களும் அந்த ரோஷினி அவங்களும். இம்ப்ரெசிவ், ம். வெரி இம்ப்ரெசிவ். ம். அவங்களுக்கு இது அடுத்தடுத்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். உண்மையிலே இந்த டைரக்டரும் வந்து நல்ல இதுக்கப்புறம் நல்ல படம், அவங்களுக்கு கிராஃப்ட் படம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ நல்ல நல்ல படங்கள் எடுக்கணும். ஸோ அதுதான் நம்மளோட இது வாழ்த்துக்கள். ஸோ இப்போ வந்து கம்மிங் பேக் டு அவள் இடம். ஸோ யூ கேன் கோ பேக் டு தட் டிஸ்கஷன், இன்க்ளூசிவிட்டி அண்ட் செக்ரிகேஷன். ஸோ அதை பற்றி நீ ஒரு இது எழுதி சப்ஸ்டாக்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்த. ஸோ அதை பற்றி பேசு பேசலாம். இப்போ அது எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. நான் அது எப்படி அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்றது வந்து நான் அந்த ஆர்டிக்கல்ல ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். அதனால அதுக்கப்புறம் அது ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. அது பாக்குறதுக்காக தான் நான் போயிருந்தேன். அங்க போனா வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா செக்ரிகேஷன் காமிச்சிட்டு அது இன்க்ளூசிவிட்டின்ற இடத்து இது ஹெட்டிங் கீழே நீங்க அதை காமிக்கிறீங்க அப்படின்றப்போ எனக்கு அது ரொம்ப வந்து ப்ராப்ளமேட்டிக்கா தோணுச்சு. பிகாஸ் இப்போ why do you think separate toilets exist for women and men? இதுக்கு நீ ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்க இது இப்படி வந்துச்சுன்னு. ஸோ நான் அதை சொல்லலை. ஜென்ரலாக நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம் அப்படின்றது என்னன்னா, For காமனாக women's safety.
அதான் அதான் சொல்லிடுறேன். ஒரு டாய்லெட் இருக்கு அப்படின்னா மென் உமன் ரெண்டு பேரும் அதை தான் யூஸ் பண்ணணும்னா மேபி உமன் சேஃபாக ஃபீல் பண்ண மாட்டாங்க அதை யூஸ் பண்ணுறதுக்கு. அவங்களோட நீட்ஸ் இன் அ டாய்லெட் வந்து ஒரு மேனுக்கு அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை சால்வ் பண்ணக்கூடிய டாய்லெட்ஸாக எல்லா டாய்லெட்ஸும் இருக்காது. ஒரு ஒரு ஜென்ஸில் ஒருத்தர் போயிட்டு அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணிட்டு வர்றதும் ஒரு உமன் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ அது மாதிரியான டாய்லெட்ஸ் வந்து எல்லா இடங்கள்லையும் இல்லை. ஸோ ஆல்சோ அகைன் சேஃப்டி மேட்டர்ஸ் அண்ட் ஹவு கம்ஃபர்டபுள் தே ஆர் ஷேரிங் அ டாய்லெட் வித் அ ஸ்ட்ரேஞ்சர் ஹூஸ் அ மேன். அது அண்ட் ஆல்சோ வாட் மென் திங்க் அபவுட் ஷேரிங் அ டாய்லெட் வித் அ விமன், இது எல்லாமே இருக்குது. அதனால உமனுக்குன்னு தனி டாய்லெட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு ஒரு again ஜென்ரல் is கன்செப்ஷன். none of this matters at all. They don't care about what you think, what women think, what women's needs are. No, nothing. இதெல்லாம் நீ வந்து இவ்வளவு கதை சொல்ல இவ்வளவு எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு தேவையே கிடையாது. வெரி சிம்பிள் ரீசன். when women and men both started to work, இது வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பீரியட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அப்ப வந்து men were the people who were going for work outside. Women were predominantly taking care of the family when industries began. அது வந்து அப்படி விமனும் போக ஆரம்பிச்சாங்க லேட்டர் பீரியட்ல. விமனும் போக ஆரம்பிக்கும் போது இருக்கிற டாய்லெட்ஸா அவங்களும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா சல்ல வேலைக்குதான் வந்தோம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இங்கதான் வந்து தொலைஞ்சாலுங்க. இப்போ ரெஸ்ட் ரூம் தான் இங்கேயாவது நம்ம பிரைவேட்டா இருக்கலாம்னு பார்த்தா இங்கேயும் வந்து தொலைஞ்சிட்டாலுங்க அப்படின்னு கட்டினதுதான் விமன் ரெஸ்ட் ரூம்ஸ். அப்படின்னு மென் வந்து யோசிச்சு விமனை வந்து கேர் அபவுட் விமன் சேஃப்டி அண்ட் ஆல். நீங்க என்ன இங்கேயும் வந்துட்டான்னு நீங்க வேற எங்கேயா போய் தொலை, இங்க வராத, we need our spaceன்னு கட்டினதுதான் அப்படின்னு மென்னு நினைச்சு விமனுக்குன்னு தனியா டாய்லெட் கட்டணும்னு சொல்லி செக்ரிகேட் பண்ணதுதான் விமன் டாய்லெட். இல்லன்னா வீட்ல ஏன் நமக்கு வந்து மென் அண்ட் விமன் ரெஸ்ட் ரூம் கிடையாது, எல்லாமே வெளியில தானே இது ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. தட்ஸ் ஹவ் திஸ் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ அந்த மாதிரி ட்ரெயின்ஸ்ல வந்து ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் இருக்கு, லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் இருக்கு. லேடிஸ் வந்து அங்க போறதுக்கு பயந்துட்டு இங்க யூஸ் பண்றாங்க. அது வந்து ஒரு பிரச்சனை. அங்க வந்து அங்க சேஃபா ஃபீல் பண்ணாம இருக்காங்கன்றது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணணும். எப்படி அவங்கள சேஃபா அங்க ஃபீல் பண்ண வைக்கலாம், அங்க அந்த இடத்த எப்படி இன்க்ளூசிவா ஆக்கலாம், அப்படி யோசிக்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இவங்க எல்லாம் தேர் ஹேவிங் ஃபன், தே ஆர் டுகெதர், தேர் யூனோ ஃபீமேல் சாலிடாரிட்டி பில்ட் ஆகுது. இந்த மாதிரி எல்லாம் கதையை சொல்லிக்கிட்டு who are you trying to fool here? That's not real inclusivity. It is absolute segregation. அப்ப வந்து நான் பயத்துல உனக்கு பயமா இருக்கா, சரி நீ ஃபீமேல் கம்பார்ட்மெண்ட் போய்க்கோ, அங்கதான் எல்லாரும் இருக்காங்கல்ல, அங்க தனியா நீ இருந்துக்கலாம், யூ கேன் ஃபீல் சேஃப், நோபடி வில் bother you அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்போ இந்த சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர்ஸ் அட்ரஸ் பண்ணாம, இந்த பிளேசஸ் எல்லாம் ட்ரூலி இன்க்ளூசிவா ஆக்காம, இந்த செக்ரிகேட்டட் பிளேசஸ் எல்லாம் வந்து குளோரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ lot of women feel unsafe in general compartments. Lot of women might feel unsafe in a gender segregated, all gender toilet, and it is not their problem. அவங்க அன்சேஃபா ஃபீல் பண்றது அவங்க தப்பு கிடையாது, அவங்க அங்க போக வேணாம்னு நினைக்கிறது அவங்க தப்பு கிடையாது. இட் இஸ் சிஸ்டமிக் ஃப்ளா. அங்க வந்து மென் மிஸ்பிஹேவ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அவங்க வந்து இன்னும் வந்து ஃபீமேல்ல வந்து ஷீ இஸ் a person with agency நினைக்கிறது கிடையாது. அவங்க ஏதோ வந்து ப்ராடக்ட் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி நினைச்சிட்டு இருக்கிறப்போ they continue to torment them. அப்போ women would continue to feel unsafe. அதை ஃபிக்ஸ் பண்ணாம தனியா தனியா இடம் எங்க போனாலும் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட், லேடிஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல், விமென்ஸ் காலேஜ், இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்ப என்ன ஆகுது அடுத்தது? அப்ப இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அதுதான் எனக்கு அது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா தெரிஞ்சது. ஆல்சோ தெரிஞ்சது வந்து it was supposed to show that the corporation, Chennai corporation, is working towards inclusivity. அதுக்காக இது வந்து ஆர்கனைஸ் பண்ணினதே. And it was very ironic. Also those photographs looked like ஜென்ரலா வந்து விமன் கூடுற இடத்த போட்டோ எடுத்துட்டு பாரு எங்க சிட்டி இன்க்ளூசிவா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி மைண்ட்லயே தான் இருந்துச்சு. இந்த படம் வந்து எப்படி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்காக படம் எடுத்தாங்க.
அந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு போட்டோஸ் எடுத்து காமிச்சிருக்காங்க. இதுல அந்த போட்டோல இருக்கிறவங்களும் சரி, இங்க அந்த இந்த லைஃப வாழ்றவங்களும் சரி, அவங்களுக்கு வந்து நோ இம்பாக்ட். அவங்க அவங்க தேர் நாட் கோயிங் டு பி ஆடியன்ஸ். எனக்கு தெரியல அந்த அக்கா வந்து இந்த போட்டோ எக்ஸிபிஷன் விசிட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணவே இல்லை. ஐ டோன்ட் திங்க் ஷி கம் விசிட். அப்போ யார் ஆடியன்ஸ்? யூ நோ ஆப்வியஸ்லி ஹூஸ் கோயிங் டு விசிட். அப்ப அவங்களுக்காக தான் நீங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்க. அண்ட் சேம் கோஸ் வித் திஸ் மூவி. நான் உன் கதையை தான் சொல்ல போறேன், ஆனா நான் அதை வந்து உனக்காக சொல்ல போறது இல்லை, எனக்காக சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி. யூ டோன்ட் மைண்ட் இந்த கதையை நான் கொஞ்சம் சொல்லிக்குவா? ஸோ தட் வாஸ் குட். அந்த ஆர்டிக்கிளோட லிங்க் வந்து சப்ஸ்டாக் லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். ஸோ ப்ளீஸ் கோ ஹாவ் அ லுக். டாக்ஸ் அபவுட் இன்க்ளூசிவிட்டி அண்ட் செக்ரிகேஷன். ப்ரமோஷன். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. டெக்னிக்கல் டீம் தான் இதெல்லாம் வேலை பார்க்க போறாங்க. ஆமா, நான் தான் அந்த டெக்னிக்கல் டீம். Okay, fine. So that is what we wanted to talk about மெட்ராஸ் மேட்னி and அந்த அவளிடம். ஸோ இன்னொரு படத்துல இன்னொரு டாபிக் சந்திக்கலாம். அதாவது நம்ம வந்து வேற ஏதாவது தக்லைஃப் ஓரளவுக்கு டீசெண்டா இருந்தாவா அதை ஹேட் வாட்ச் பண்ணிட்டு திட்டவாது செஞ்சிருக்கலாம் ஒரு வீடியோ போட்டு. அது ஹேட் வாட்ச் பண்ற அளவுக்கு கூட தெரியல. எனக்கு கிடைக்கிற ஒரு 3 மணி நேரத்தை நான் வந்து அந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. வேற என்ன பண்ணலாம்? நாம வேணா அடுத்து இது பண்ணலாம், படக்களம் இல்ல ரீசெண்டா பார்த்த மலையாள படம் ஏதாவது பத்தி பேச வேண்டியதான். சரி, ஓகே. இன்னொரு நாள் சந்திப்போம் கைஸ். யார் பாக்குறீங்கன்னு தெரியல, யார் பாக்குறீங்களோ உங்களுக்கு. பை.